ஃபர்ஸ்ட் ப்ரீ செமி ட்ரிபிள் சி வெர்சஸ் வலதாடிப்பட்டி. ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ட்ரிபிள் சி. இந்த மேட்ச்சுக்கு 2 ஓவர் 2 பவுலர் யூஸ் பண்ணணும். டீம் வலதாடிப்பட்டியோட ஓப்பனிங் பேர். ஓப்பனிங் பேர்ஸ்னா தருண், தரமான ஷாட் ஆடக்கூடிய தருண் வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் பிரபா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரபு வந்திருக்காங்க. முதல் பந்து மேட்ச்ல குத்தி திரும்பவும் தெளிவாக எடுக்கணும். டைமிங் கொடுக்குறாரு. செகண்ட் பால் நேருக்கு நேரா ஸ்லாட்ல காத்தடிக்காத டைம், பட் கைக்கு போயிருக்கு. நீர்ப்பழனி காட்டி அவரோட நான் டாமினன்ட் சைடுக்கு ஓடி போய் லெஃப்ட்ல போய் பிடிச்சாரு. ஸ்ட்ரைக்கில் 1 ரன் பேட்ஸ்மேன் கவி அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து பாடி அட்டாக், பவுலர் டே போயிடுச்சு மேலே பட்டு டாட் பால். இந்த பந்து தேர்ட் பால் ஸ்லாட்ல இருந்துச்சு, ஃபாஸ்டா எடுத்தாரு. அவங்க டீம் இருக்க பக்கம் அவங்க டீமை தாண்டி அடிச்சிருக்காரு. 6. அடுத்த பந்து கொடுத்தாருங்க, குறுக்க கொடுத்தாருங்க. வாவ், வாடா ஹிட்டுங்கிற மாதிரி 2 ஆரா பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் 1G. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. முதல் இன்னிங்ஸில் கடைசி ஓவர் போகிறதுக்கு பிங்கோ சரவணன் வந்திருக்காங்க. 6 ரவுண்ட் விக்கெட்லேருந்து வராங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, டைமிங்கும் இல்லை. என்ன வேகம், ரிலீஸை தான் வைக்கிறாரு. அவரோட ஹைட்லேருந்து இறங்கும் போது எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. செகண்ட் பால் பிரபாஸ் டெக்லர், எடுக்க டைமிங் இல்லை. தேர்ட் பால் இன்சைட் எட்ஜ் சிங்கிள் மாற்றிருக்காங்க. 4th ஒன் ஸ்லாட்டில் பெரிய கேப் ஓப்பன், தடுக்க ஒரு ஃபீல்டரை போட்டு வச்சுருக்காங்க. குத்தி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, பின்னாடி 1G வேறு போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க, ஆங்கிளோட விட்டார். கீப்பர் கைவசம். முக்கியமான பந்து டார்கெட் டிசைடிங் வந்து அவுட் சைட் ஏஜ், நல்ல ஸ்டாப்பாக இருந்திருக்கும். கேட்ச் பிடிக்க முன்னாடியுமே 1 ரன் அலோவ் பண்ணியிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 19 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். 12 பால் 20 ரன் டார்கெட்டு. கீரனூர் ட்ரிபிள் சிக்கு. சேஸுக்காக ஓப்பனிங் பர்சன் ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் செகஷனில் பிங்கோ சரவணன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தருண். சேஸில் முதல் பந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, பேட்டில் பட்டுச்சா எனக்கு தெரில. நல்லா பேட்டில் ஒரு நிற்கு இருந்திருக்கு. செகண்ட் பால் இன்சைட் எட்ஜுன்னு சொல்லலாம். ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்க்குறாங்க. டைமிங் கிடைக்க டபுள். தருண் அந்த அடுத்த பந்து சரியாக கனெக்ட் பண்ண முடியல, பட் கேப்பில் விழுமோன்னு தோணுது. ஃபீல்டர் ரெடி ஆகிட்டாரு, வந்து பிடிச்சிட்டாருங்க. விஜய் அவர்கள் அவுட்டிங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 டவுன் பிரச்சனை. MSD ஆகாஷ். தருண் தந்தி பேர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து நேருக்கு நேராக போனார். நீர்ப்பழனி காட்டி நீண்டு பிடிக்க அடுத்த விக்கெட்டு. ஆகாஷோட விக்கெட்டை அள்ளி போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் பிரபு. லோட்டாஸ் அவருக்கு கேட்சிங் ப்ராக்டிஸாக அமைதுங்க. எல்லாமே அள்ளி கொடுத்துட்ருக்காரு. தரமான பேட்டிங் ஆன தரமான பிளேயர் தருண். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் CK கார்த்தி. போன பால் போயிட்டு ரீபால் பால் 1 more remaining. இந்த ஓவரில் டவுன் த விக்கெட் போனார். யாருக்கருக்கு வந்தாங்க, சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாக த்ரோ வந்தால் இங்கே முடியும். ஃபிங்கர் கான் அப், ரன் அவுட்டுங்க. விக்கெட் டேக்கிங் இம்பேக்ட் ஓவர். விக்கெட் ஹண்ட்டில் இறங்கியிருந்தார் தருண். ஓவர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லலாம். தருண் அவர் கையிலேருந்து ட்ராஷ் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ட்ரிபிள் சி லாஸ்ட் ஓவர் ஆஃப் த மேட்ச் போகிறதுக்கு பிரபா வந்திருக்காங்க. 6க்கு 16 தேவை. ஓவர் த வீலேருந்து முதல் பால் பெருசாக எம்பலை கொஞ்சம் நகர்ந்தா கூட ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கும். ஸ்கிட் ஆகி சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஸோ இங்கே நிற்க வச்சு ரன் அவுட். செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. மேபி விட்டுருந்தா வைடு போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. 2G கொடுத்துருக்காங்க. போன பால் வைடு, பின்னாடி 1G வேறு. ரீபால் அந்த பால் ஸ்கிட்டி பால் போட்டாருங்க. ஃபுல்லர் வந்து எப்போ போட்டாரோ அப்பயே ஸ்கிட் ஆகி தரையோட போயிடும். அடுத்த பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸ்டிக்கு மேலே பின்னாடி 2 பால் 10 ரன் தேவை. ஹை இந்தியா நீர்ப்பழனி கார்த்திக்கு பெஸ்ட் கேச்சர் ஆஃப் த டோர்னமெண்ட்டே கொடுக்கலான்னு சொல்லலாம். ஏகப்பட்ட கேட்ச் அவர் தான் அள்ளி போட்டிருக்காரு. முகமது ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். ஃபாஸ்ட்டாக காலில் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த மேட்சை முடிக்கிறாங்க. ப்ரீ செமிஃபைனல் மேட்ச் NCR வலதாடிப்பட்டி வெர்சஸ் ட்ரிபிள் சி கீரனூர். வலதாடிப்பட்டி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் ப்ரீ செமி மேட்ச். இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா
என்ஜிஓ காலனி பூவா பிரதர்ஸ் வெர்சஸ் நீர்பழனி. ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க பூவா பிரதர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 2 பால். நீர்பழனியோட ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் சரவணன், நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் கார்த்தி இருக்காங்க. ஸோ என்ஜிஓ பூவா பிரதர்ஸ்க்கு முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆஸ் யூசுவல் வந்துட்டார், பிரசன்னா வந்துட்டார். ரைட்டாக ஓவர்டேக்கிலேருந்து மேட்சோட முதல் பந்து நேராக ஃபாஸ்ட்டாக காலில் யார்கர் சீரிப்பா. இந்த சீரிங் யாருக்குன்னு சொல்லலாம், சிங்கிள் மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் கார்த்தி ஃபேஸ் பண்ண முதல் பந்து ஆஃப் சைடில் டிரைவுக்கு போனாங்க. ஷாட்டில் ஃபீல்டர் கிடையாது, லெக் சைடு போயிருக்கு இன்சைட் எட்ஜில். 2 ரன் மாற்றிருக்காங்க, எதிர்பார்த்த 2 கிடச்சிருக்கு. மூணாவது பந்து பெருசாக பேட்டை தூக்க பார்க்கல, 1s and 2s ரெடியாக இருக்க முடிவு பண்ணிட்டாரு. யோசிக்காமல் ஓடுறாங்க, ஆனால் யோசிச்சு ஓடுறாங்க. எங்கே போகுது, இங்கே யார் எடுக்கிறாங்கன்னு ஒருத்தர் பார்க்குறாங்க, இன்னொருத்தர் கண்ணை காட்டியே ஓடுறாங்க. போன பால் வைடு, பைலோ சிங்கிள் இருந்தாங்க. ரீபால் இந்த பால் சரவணன் ஸ்ட்ரைக்கில். லோட்டாஸ் அவுட் சைடு ஆஃபில். அதிகபட்ச 1 ரன், அதுக்கு மேலே விட மாட்டாங்க. மொத்தமாக ஒரு 4 பேர் வந்து சூழ்ந்துட்டாங்க அப்படி இந்த இடத்துல. போன பால் வைடு, பையில் பின்னாடி 1 போயிடுச்சு. ரீபால் இந்த பால் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. போன பால் டாட்டு 1 more மீனிங் இந்த ஓவரில். ஐயோ ஜஃபா பாலுங்க, பார்த்து அரை விக்கெட்டில் இருக்காரு, அடித்தா விக்கெட்டாக இருக்கும். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க, 1 ரன் எடுக்கிறாங்க, ஓவரை முடிக்கிறாங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். முதல் ஓவர் முடிவில் விக்கெட் எதுவும் விடாமல் 11 ரன் ஆடிருக்காங்க நீர்பழனி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பொறுத்து குமரேசன் வந்திருக்காங்க. ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் ரீ எடுத்துட்டாருங்க. தட் இஸ் மேக்னிஃபிசன்ட், சிம்பிளி டெரிஃபிக்ங்க. ரெடியாக நகர்ந்து போய் நின்னாரு, லைனை ஒட்டி தான் போட போறீங்கன்னு தெரிஞ்சு போய் நகர்ந்து போய் அடிச்சிட்டாரு அவர். செகண்ட் பால் நின்று வந்த பந்து நிற்காம செகண்ட் மேக்ஸிமம் பேக்வுட்லேயே வெயிட் பண்ணாரு. லென்த் லேயராக பிக் பண்ணாரோ அப்பயே அந்த பந்து வெளில போயிடும் தெரிஞ்சு போச்சு. தேர்ட் பால் சேஞ்ச் ஆஃப் கார்டு, ஃபாஸ்ட்டாக டாஸ் பால். கண்டிப்பாக 2 எடுக்க முயற்சி இருக்கும். இந்த பந்து ஸ்ட்ரைக்கு வரதான் பார்ப்பார் நீர்பழனி காட்டி வந்திருக்காருங்க. சரியா படல, பட் ஃபீல்டராலையும் வர முடியாது இந்த பந்துக்கு. இதையும் டபுளாக மாற்றுவாங்க, டைமிங் கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக 2 ஓட வச்சுப்பாங்க. பவுண்டரி சொல்லியிருக்காங்க அங்கே பார்த்து. 2 ஃபீல்டர் இருந்தும் 2க்கான வாய்ப்பு தான் இருந்துச்சு, பவுண்டரி பேருக்கு ஓடியே உரைச்சி மறுத்து உட்காந்துட்டார். குமரேசன் டு கார்த்தி, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். கீப்பர் கொஞ்சம் முன்னாடி வச்சு போட்டாங்க, அடிச்சிருக்காருங்க. சரியான த்ரோ. 33 இப்போ தேவை என்ஜிஓ காலனி பூவா பிரதர்ஸ்க்கு. சேசிக்காங்க ஓப்பனிங் வெர்ஷனாக ஸ்ட்ரைக்கில் பிரசன்னா, நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் கோபி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண நீர்பழனி கார்த்தி. சேஸில் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துட்டாருங்க. வாடா ஹிட்டுங்க, வெல்கம் பண்ணியிருக்காரு. நீ அடித்தா திருப்பி நானும் அடிப்பேங்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் பேட்டில் இருக்க போது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காங்க, பேட்டுக்கே போட்டாங்க, டைமிங் கிடைக்கல எடுக்க. ஐயோ த்ரோ அடிச்சிருக்கா, கையில் பட்டு போய் சொல்ல. 2 எடுத்திருக்காங்க, ஃபாஸ்ட்டாக த்ரோ அடிச்சாருங்க அந்த ஃபீல்டர். சரியான ஃபாஸ்ட் த்ரோ. தேர்ட் பால் தரையோட லாங்கானுக்கு வேலை. பார்த்து சரவணன் த்ரோ தெரிச்சிருக்கு, அடிக்க முடியலங்க. ரன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2வது ரன்னுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க, எடுத்துக்கிட்டாரு. அடுத்த பந்து அவரோட ஸ்ட்ராங் ஜோனுக்கு அங்கே ஒரு ஃபீல்டர் போட்டிருக்காங்க. விண்டே அடிக்காத டைம், விக்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் 1 ரன் பேட்ஸ்மேன் குமரேசன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், பிச்சை நல்லாவே யூஸ் பண்ணாரு. ஜஸ்ட் பேக் ஆஃப் லென்த்துக்கு கொஞ்சம் பிஃபோராக போட்டு பேச ஏற்றிட்டேன். 1 more மீனிங் இந்த ஓவரில். ஃபாஸ்ட்டாக போட்டாங்க, ஃபுல்லாக போட்டாங்க. யாருக்கு வந்தாங்க, ஒரு விக்கெட் தேவைப்பட்டுச்சு. அந்த விக்கெட் கீரனூர் பிரசன்னாவோட விக்கெட், அதை அள்ளாங்க. 6க்கு அப்புறமா கம்பேக் கொடுத்து நல்லா போட்டு போயிருக்காரு இந்த ஓவர். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10, 1 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பிரசன்னா போட்டப்ப நீர்பழனி கார்த்தி ஆடி 11 ரன் ஆடினாங்க. அதே மாதிரி ஸ்கோர் லெவல் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஓவர் தான் மேட்சை மாத்துச்சு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரு மேட்ச் போகிறதுக்கு வசந்த் வந்திருக்காங்க. 6 பால் 23 தேவை, பேக் டு பேக் 2 வைடு. கோபி ஸ்ட்ரைக்கில் 21 தேவை 6 பந்தில். ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, பின்னாடி பிச்சுக்கிட்டு போயிருக்கு வந்து
1G. செகண்ட் பால் கையில் பட்டு போயிருக்கு. பின்னாடி ஆள் வச்சு 1G கிடச்சிருக்கு. கன்சிக்யூட்டிவாக ஹேட்ரிக்காக வைடு 1G வேறு போயிடுச்சு. 15 தேவை. டாஸ் பால் சிங்கிள் மாற்றிருக்காங்க. லாஸ்ட்டு 3 பால் பாக்கி இருக்கு. பெரிய ரன்னுக்கு போகணும். டாஸ் பால் நாங்கள் கொஞ்சம் விலக்கி வச்சுருந்தாங்க சிவா அங்கே. ஓய் லாஸ்ட் ஓவர் 12 தேவை. 2 பந்தில் 2 பெரிய ஷாட் மேட்சை முடிக்கும். ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காருங்க. நல்ல வேகம். மேட்ச் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்டட். ஒரு பாலுக்கு 12 தேவை. ஸ்லோவாக போட்டிருக்காரு. கீப்பர் கைவசம் வந்திருக்கு. இதோட அந்த மேட்சை முடிக்கிறாங்க. செகண்ட் ப்ரீ சீமி மேட்ச் NCR. ஸோ நீர்பழனி வந்த மேட்ச் அப்போ அகெயின்ஸ்ட் NGO காலனி பூவா பிரதர்ஸ்.